ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளின் காலை வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று வேத வாக்கியத்தின்படி ஒரு குடும்பத்தின் மக்களாக ஆண்டவரே இந்த வேளையில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றியில் எடுக்கின்றோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் உம்முடைய சுத்த கிருபை என்ற வேத வாக்கியத்தின்படி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் உம்முடைய தயவினாலும் ஆண்டவரே இந்த காலங்களை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த காலங்களை கண்ட நாங்கள் ஆண்டவரே ஒரு மனம் பாட்டின் ஆவியோடு ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தையும் தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றியில் எடுக்கின்றோம். இந்த சிறப்பான வழிபாட்டின் துவக்கு முதல் இறுதி வரை உம்முடைய தெய்வீக எழுந்தருளல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். இவ்வாராதனை காரணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தார் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. அன்பானவர்களே, இந்த வழிபாடானது காலை மாலை ஆராதனை முறை மேலே இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றி நடைபெறும் என்பதை சபையார் கண்பாயை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறார், வழி நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாக எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மையாக வைத்திருக்கிறார்.
இத்தனை நன்மைகளை செய்த நம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்திலே அவரே உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவுமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமது கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நமக்கு போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையுடன் இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்து இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தந்தருள்வாராக. ஆமேன். நாம் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியாளையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம்,
தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 108வது கீர்த்தனை. விசுவாசியின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 108வது கீர்த்தனை. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாதுவே முசிப்பாறுதல் இலத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே. காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கும் இன்றி விடுக்கும். ஆண்டவாயின் ஜீவனில் என் மார்க்கமே முடிவேன். என்னால் வரும் குறியை நீரை ஏற்றுக் கொள்ளும் தேவே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். 126ஆம் சங்கீதம் 3வது வசனம். 126ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடியில் இருக்கின்றோம். அடியன் மூலமாக அருமை திருச்சபை மக்களுக்கு நீர் தர இருக்கின்றோம். உடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அருமை திருச்சபை மக்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல்லாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு இந்த வேளையிலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கின்ற ஆண்டவர். 126ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இல்ல செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒவ்வொரு அதிசயங்களையும் செய்வதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு இருக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 1வது வசனத்துல, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அங்கே வருகின்ற இடர்பாடுகளை அங்கே மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். கடந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 1000 கட்டுமான பணிகளை நாம் தொடங்கினோம். தொடங்கும் போது ஒரு விசுவாசம் உண்டு, நிச்சயமாகவே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார்.
திடமனதாக இருந்து காரியத்தை நாம் நடத்தும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு திடமனதோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த 6வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாம் 1ஆம் ஆண்டை நாம் என்ன செய்தோம், நினைவு கூர்ந்தோம். நம்முடைய ஆலய சபா மண்டபத்தினுடைய 1ஆம் ஆண்டை நாம் நினைவு கூர்ந்தோம். அந்த 1ஆம் ஆண்டை நினைவு கூர்ந்த வேளையில் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் இருக்கிறது, ஆயர் குடியிருப்பு இல்லையே, இவ்வளோ பெரிய வளாகம் இருக்கிறது, நல்ல ஒரு குடியிருப்பு இல்லையே என்கிற எண்ணத்தோடு நாம் என்ன செய்தோம்? ஆயரில் கட்டுமான பணிகளை தொடங்கினோம். ஆனால் எல்லாம் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நாம் யாருமே எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடிய கொரோனா என்கிற ஒரு வியாதியினாலே, COVID-19 என்கிற வியாதியினாலே எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள், திருச்சபையும் முடக்கப்படும் என்று சொல்லி நாம் யாருமே எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, அங்கே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. மார்ச் 22 முதல் இன்று வரை பார்க்கும் பொழுது ஆலயம் திறக்கப்பட முடியாத ஒரு சூழல். ஆனால் அப்பொழுது பார்க்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு வேதனை, நாம் பணியை தொடங்கி விட்டோமே, ஆயரில் கட்டுமான பணிகளை தொடங்கி விட்டோமோ. அப்பொழுது கண்ணீர் அங்கே வருகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறோம்? உண்மை மாத்திரம்தானே நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கும்போது நாங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு போகவே கூடாது என்று சொல்லி அநேக பிரயாசங்களோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்போ நாளை நடைபெறுவதற்கு இன்றே நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டோடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். செய்ய போறார் இல்ல, செய்வார் இல்ல, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலத்தில் இவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆனால் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறோம்? நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான். அதற்கு முன்பாக இந்த 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. ஆண்டவர் மாத்திரம்தான் உண்டாகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நாம் ஆண்டவரை நம்பாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே நின்று போகின்ற ஒரு சூழல், செயல்படுத்த முடியாத ஒரு சூழல். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் உறுதியாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறோம், வீடும் மாசியும் பிதாக்கள் வைக்கின்ற ஒரு சுதந்திரம், பிதாக்கள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கடவுள் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆயர் இல்லத்தை கொடுத்திருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. மனதைரியம் கிடைத்தது. அப்போ வீடு கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அழகா தமிழ் ஒரு பழமொழி உண்டு, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார். நீ கல்யாணம் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி, ஆனால் வீட்டை கட்டுவது, ஒரு இல்ல கட்டுமான பணிகளை மேற்கொள்வது அத்தனை எளிதான காரியம் கிடையவே கிடையாது. பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், இத்தனையும் தாங்கினால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு இல்லத்தை கட்டி முடிக்க முடியும்.
அப்படி கட்டி முடிக்க வேண்டும் என்றால் அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேலின் தேவனாகி சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? எப்படியாச்சும் ஒரு 1000 இல்லத்தை கட்டி முடிக்க வேண்டும். பல்வேறு சோதனைகளின் மத்தியிலும் பல்வேறு போராட்டங்களின் மத்தியிலும் நாம் என்ன செஞ்சோம்? இந்த பணிகளை தொடங்கினோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இல்லமாகி விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு இல்லத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்து உம்மை அடியானுக்கு என்ன கிடைக்கிறது? மனதைரியம். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். திடமனதாக இருந்து காரியத்தை நடத்தும் பொழுது உத்தமர்களாகி நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? துணை நின்று அதை செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார். அப்படி செயல்படுத்தும் பொழுது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும். ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் என்ன செய்யப்படுகிறது? நிலைநிறுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு வடிவமைப்பு கிடைக்குமா, இந்த அளவுக்கு அங்கே ஒரு அழகு கிடைக்குமா என்று நாம் கொஞ்சம் கூட எண்ணிப்பாக இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானம், என்னுடைய பிள்ளைகள் தங்கி தாபரிக்கின்ற இல்லங்கள் எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்க வேண்டும். மற்றவருடைய கண்களுக்கு அது எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது நேர்த்தியாக இருக்க வேண்டும். இவ்வளோ ஒரு குறைந்த பட்ஜெட்டிலே ஆண்டவர் என்ன செய்தார்? இவ்வளோ ஒரு அற்புதமான இல்லங்களை வடிவமைப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கிருபை தந்திருக்கிறார். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறோம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அங்கே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் என்ன செய்திருக்கிறார்? இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறோம், உமது அடியானாகி தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அப்போ ஆண்டவர் கொடுக்கின்ற இல்லம், ஆண்டவர் கொடுக்கின்ற குடும்பம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இல்லம் இவ்வளவு அழகாக வடிவமைக்கப்படுவதற்கு, இவ்வளவு அழகாக கட்டப்படுவதற்கு முதலிலே ஆண்டுடைய கிருபை இருந்தது, ஆண்டுடைய தயவு இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டுடைய திட்டம் இருந்தது. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கின்ற ஆண்டவர் இந்த நாளிலே நேர்த்தியாய் ஒரு இல்லத்தை கட்டி முடித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? நேற்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் இந்த இல்லத்தை நாம் மங்களப்படைப்பு செய்தோம். மங்களப்படைப்பு செய்து இந்த பால் காய்ச்சுதல் மற்ற காரியங்களை நம்முடைய பேராயர் அவர்களுடைய ஜெபத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த காரியத்தை செய்திருக்கிறோம். உண்மையாலுமே இத்தனை சிறப்பாக நடப்பதற்கு ஆண்டுடைய கிருபையும் உங்களுடைய பெரிதான உதவியும் இல்லை என்றால் இந்த காரியத்தை நாம் நிச்சயமாகவே செய்திருக்கவே முடியாது. அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஒரு காலத்தில் வெறுமையாக இருந்த காங்கேயம் போதக சேரத்தினுடைய இந்த வளாகம் இன்று பெருமையாக இருப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். இந்த அநேக மக்களுக்கு இந்த வளாகம் ஒரு சாட்சியின் வளாகமாக, ஒரு முன்மாதிரியின் வளாகமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கு காரணம் திருச்சபை மக்களாகிய உங்களுடைய உதவி. நீங்கள் அனுதினமும் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக இந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத இந்த வளாகம் இப்படி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஆண்டோடைய இல்லம் இருக்கின்ற இந்த வளாகம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, இந்த வளாகமே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஆண்டோடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுடைய மக்களாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தராக ஆண்டவராகிய தேவரின் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த காலங்களில் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இது பாடுகளின் காலமாக இருந்தாலும் நமக்கு ஜீவனை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த காலங்களில் ஆண்டவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களோடு வாழுங்கள். ஆண்டவருக்கு சாட்சியாய் திகழுங்கள். அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளோடு வாழுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடியில் எடுக்கின்றோம். ஆண்டவரே, வெறுமையாக இருந்த வளாகத்தை பெருமையாக மாற்றினீரேன்.
ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தினீரே. ஆண்டவரே, நாங்கள் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் ஆண்டவரே அதற்கு ஈடு இணையே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் எங்களை அற்புதமாக அபரிவிதமாக வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றிகள் எடுக்கின்றோம். 1000 இல்லத்தை கட்டின ஆண்டவர் எத்தனையோ மக்கள் இல்லங்கள் இல்லாமல் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் ஏற்ற வேளையிலே நீ தருகின்ற ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தல் வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். திருமண அறிவிப்பு. நம்முடைய போதகத்தை சார்ந்து அண்ணா நகரில் வசிக்கும் திரு ஜெயக்குமார், திருமதி பாக்கியம் அவர்களின் மகள் செல்வி ஜே கல்பனா என்பவரும், திரு மனோகரன், திருமதி வசந்தா அவர்களின் மகன் செல்வன் எம் அரவிந்த்ராஜ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளிருக்கின்றார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இந்த தூய மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருப்பின் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபை சார்ந்த களிமேட்டில் வசிக்கும் திரு ராஜேந்திரன், திருமதி தங்கமணி அவர்களின் குமாரன் செல்வன் ஆர் ராகுல் என்பவரும், திருச்சி தஞ்சை திருமண்டலம் அவனாசிபாளையம் போத சேகரத்தை சார்ந்த திரு மணி எபினேசர், திருமதி சாந்தி அவர்களின் மகள் செல்வி எம் சௌமியா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளிருக்கின்றார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இந்த தூய மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருப்பின் அதனை எழுத்து மூலம் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் இருக்கின்றோம். திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேலையில் நீ தருகின்ற ஆசீர்வாதங்களை அருமை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்கள் முதல் கண்மணியைப் போல காத்து வந்த நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1000 இல்லத்தை கட்டி முடிக்க நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம், துதி செலுத்துவோம், ஸ்தோத்திர கலைகளை செலுத்துவோம். அன்பானவர்களே, நேற்று காலை காணொளி மூலமாக நம்முடைய 1000 இல்லத்தை நமது பேராயர் அவர்கள் தீமத்தே ரவீந்திரவர் ஐயா அவர்கள் திறந்து வைத்தார். அதற்காக முதலில் அவருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். பல ஆண்டுகளாக மூடி கிடந்ததும் பாலடைந்து கிடந்ததும் உபயோகமற்று கிடந்ததுமான இந்த இனித கட்டிடத்தை சிறப்புற எடுத்து அதை நல்ல முறையிலே ஒரு 1000 இல்லமாக உருவாக்கம் செய்திருக்கிறோம். அதற்காக கேட்காமலும் கேட்டும் உதவிகளை செய்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகம் பேர் இதற்காக பொருளாகவும் பணமாகவும் கொடுத்து உதவியிருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த பணத்தில் ₹1 கூட நாங்கள் தேவையில்லாத காரியத்தை செய்யாமல் உபயோகமான காரியத்தை செய்து அதை உங்களிடத்திலே கட்டிடமாக உருவாக்கி காட்டியிருக்கிறோம். இதற்காக பழைய கமிட்டி, நம்முடைய திருச்சபையினுடைய கமிட்டியார்கள் 1000 இல்லத்திற்கு மட்டும் 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். ஆனால் நாமோ 1000 இல்லம், உதவி 1000 இல்லம் மற்றும் செக்ஸ்டன் இல்லத்தை சேர்த்து சுமார் 16 லட்சம் முதல் 17 லட்சத்துக்கு இதுவரை செலவு செய்து ஒரு 95% ஆஃப் வேலைகளை முடித்திருக்கிறோம். இன்னும் 5% வேலைகளே உள்ளது. அதை துரிதமாக இந்த வாரத்திற்குள் நாங்கள் முடித்து விடுவோம். அது சிறு சிறு வேலைகள், சும்மா ஒரு பைப் போடுறது மற்றும் சின்ன சின்ன லைட் போடுற வேலை தான் பாக்கி வச்சுருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த வாரத்திற்குள் முடித்து வருகிற வாரத்திற்குள் ஆயர், உதவி ஆயர் இருவரையும் இங்கே குடியமர்த்தும்படி கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாகிய ஆயரும் உதவி ஆயரும் அவர்கள் இருவரும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு இல்லை என்றால் அதை கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஆகவே அவருக்காக கர்த்தர் இந்த காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார். நாமும் அவர்களுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறோம். உங்களுடைய தனி ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றி. மேலும் இந்த கட்டிடத்தை இந்த இக்கட்டான சூழலிலும் கூட நாம் கட்டி முடித்து விட்டோம். இதை திறக்கக்கூடாது என்று ஒரு சிலர், நம்முடைய பிசி உறுப்பினர்களே ஒரு சிலர் இதற்கு முயன்று
தோற்று போய்விட்டார்கள். திருமண்டலத்தை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். திருமண்டலத்திலே இதை செய்யக்கூடாது என்று போலீஸ் கோர்ட்டு கூட நான் போவேன் என்று கூட மிரட்டியும் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை அவர்களை. ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே வேளை, நாம் செய்யக்கூடிய ஒரே வேளை அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்கள் சந்ததிக்காக நாம் ஜெபிப்போம். இந்த காரியத்தை சிறப்பாக செய்த கர்த்தருக்கு நாம் நம்முடைய சார்பாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இதற்காக வேலை செய்த ஆயர் இல்லத்தை கட்டி முடிக்க வேலை செய்த ஆயர் தலைவர், ஆயர் உதவி ஆயர் அவர்கள், செயலர், பொருளர், பிசிடிசி உறுப்பினர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர், ஞாயிறு பள்ளி குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள், வாலிபர்கள், திருச்சபை மக்கள், கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் நம்முடைய செக்ஸ்டன் ஐயா அவர்கள், இரவு காவலர் அவர்கள், அலுவலக உதவியாளர் அவர்களையும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை அனுசரிக்கின்ற உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். திருச்சபையின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற பாடல் மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள். ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள் உங்களுக்கு, ஆண்டவரின் ஆசிகள். 37ஆம் சங்கீதம் 23-24 வசனங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 23-24 வசனங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடில் எடுக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களது பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் திருமண நாளை அனுசரிக்க இருக்கின்ற மக்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதன் என்ற பாடல் மூலமாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே, மங்கள நித்திய மங்கள நீ மங்கள முத்தியும் நாதனும் நீ, மங்கள நித்திய மங்கள நீ மங்கள முத்தியும் நாதனும் நீ, உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ கத்தனு கத்தனம் ஆபிராம் தேவனே, உத்தம சத்திய நித்திய தத்துவ
நாதனே. 53ஆம் சங்கீதம் 6வது வசனம். சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாகும். தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்கும். சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரேலுக்கு களிப்பும் உண்டாகும். 53ஆம் சங்கீதம் 6வது வசனம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடில் எடுக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்ற அருமை அடியவர்களுக்கு ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள்தார். இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த காலங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நம்மையே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை படைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 187வது கீர்த்தனை, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மை நாம் ஆண்டவருக்கென்று படைப்போம். இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே காலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். கோவில் கடும் போர் பொறிகையில் தாவும் உந்தன் கரந்தனில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. கஷ்டநஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும் அஸ்தத்திக்கும் ஆளும் தேவனே அடியேனும்மில் அமர செய்தேனும் தந்தேன் என்னை இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தம் மே செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே உமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்ற சீசன் அளித்த ஆவியா இன்றே ஆடி என்னை நிரப்பும். தந்தை நின்னை இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தின் புதிய நாளிலும் இந்த வாரத்தின் தொடக்கத்தை நீர் எங்களுக்கு ஆரம்பமாய் ஆசீர்வதித்து இந்த நாளின் நிமித்தமாக நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து பலனாக இருந்து சாந்தமும் அமைதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பிலும் நல்ல சுகத்திலும் பலத்திலும் நீர் தந்து அவர்களுக்கு துணையாக இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தியதற்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே.
இந்த புதிய வாரத்தையும் நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், எங்களது கையின் பிரயாசங்களின் பலன்களின் முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் ஏமாற்றப்படாமலும் எந்த ஒரு விதத்திலும் சோதிக்கப்படாத வகையிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் நிமித்தமாக நாங்கள் எங்களது கையின் பிரயாசங்கள் நிமித்தமாக நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் நன்மை செய்பவர்களாக சுற்றி திரிவதற்கு நீர் எங்களுக்கு பலத்தையும் போதிய தேவைகளையும் தந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காங்கேயம் போதக சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர் முதல் முதியவர் வரை நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் துணை இருந்து அவர்களது போக்கிலும் வரத்திலும் அன்பிலும் ஆதரவுக்கும் ஏதுவாக அவர்கள் செயல்படுவதற்கு ஏதுவாக நீர் வழிநடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக சிறுவர்களை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தாங்கள் ஆன்லைன் மூலமாக கல்வி பயின்று வரும் சூழ்நிலைகளில் அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் சிந்தனை சிதறல் வராதவாறு நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. சிந்தனைகளை தவற விட்டு தாங்கள் படிக்கக்கூடிய காரியங்களை மறந்துவிட்டு செயல்படாதவாறு அவர்கள் தாங்கள் படிக்கும் காரியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அறிந்து புரிந்து படிப்பதற்கு நீர் அவர்களுக்கு புத்தியை தந்தரலும் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் வாலிபர்களை குறிப்பாக நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் நீர் என்றும் துணை இருந்து அவர்கள் பயின்று வரும் கல்வியையும் அவர்கள் பயின்று வரும் பயிற்சிகளையும் அவர்கள் தங்களுக்கு உதவியாயிருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நீரும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்து வேலை தேடி வருபவர்களுக்கு நீர் வேலையை அருளி செய்தும் துணையை தேடுகிறவர்களுக்கு நீர் நல்ல ஒரு துணையை நீர் ஏற்ற காலத்தில் பெற்று தந்தும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் இருந்து அவர்களின் பலத்தை நன்மைக்கு எதுவாக பயன்படுத்துவதற்கு நீர் அவர்களுக்கு ஞானத்தினால் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் பாரத்தை அவர்கள் தூக்கி சுமப்புவதற்கு அவர்கள் உள்ளத்தில் வாஞ்சையையும் அவர்கள் சிந்தனையில் ஆற்றலையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. முதியவர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முதியவர்களுக்கு நீர் என்றும் துணையாக இருந்து அவர்களுடைய பலவீனமான சூழ்நிலைகள் நீர் பலனாக இருந்து போதிய மருத்துவ வசதிகளும் போதிய மருத்துவ உதவிகளும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் என்றும் துணையாக இருந்து குறிப்பாக வீட்டில் தனிமையில் இருக்கும் முதியவர்களை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து நீரே அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். எந்த ஒரு வேளையிலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உள்ளத்தில் மனபாரமாக ஏற்காதவாறு நீர் அவர்களுக்கு துணை இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு விரைவாக நீர் சுகத்தை பெற்று தந்து அவர்களுக்கு நீர் உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உதவியாய் இருக்கும் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் அவர்களுக்கு உதவியாய் இருக்கும் மருத்துவ கடைகளையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் நீர் கிரியை செய்து மருத்துவர்களை நீர் பயன்படுத்தி அவர்களுக்கு விரைவாக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உமது ஊழியங்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய ஊழியங்கள் சீராகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு ஏதுவாக அனைத்து தேவைகளையும் நீர் சந்தித்து தேவைகளின் நிமித்தமாக தடைகள் வராதவாறு நீர் காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் நிறைவாக மாறுவதற்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திற்கு தடையாக நிற்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளையும் நீர் அகற்றி எடுத்தரலும் ஆண்டவரே. அவைகள் மாறுவதற்கு ஏதுவாக நீர் உதவி செய்தரலும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தி குருமையும் நீர் தந்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் செயல்படுவது உமக்கென்று செயல்படத்தக்கதாகவும் உம்முடைய சாட்சிகளாகவும் உம்முடைய பிள்ளைகளாகவும் இந்த உலகத்திற்கு ஒரு சான்றாக நிற்க நீர் வழி நடத்தியருளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் இந்த தேசத்தை நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை சார்ந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த ஆண்டில் ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பல சவால்களை சந்தித்தாலும் இந்த தேசத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணத்தக்க நீர் வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை தந்ததற்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாவின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதற்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டை சார்ந்த தலைவர்கள் முதல் நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அதற்காக முயற்சிகள் எடுக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தின் நிமித்தம் ஆசீர்வதித்து விரைவாக இந்த கொடிய நோயிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்க நீர் எங்களை வழி நடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாங்கள் பழைய வாழ்க்கைக்கும்
பழைய வாழ்க்கையின் நிமித்தம் பெரும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அதை சீர்திருத்துவதிலும் திருத்துவதற்கான காரியத்தையும் காரணங்களையும் நீர் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்து அதன் நிமித்தமாக இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மாறுதலை பெற்றுக்கொண்ட அந்த புதிய வாழ்க்கையை தொடர்வதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்களுக்கு என்றும் பலமாகவும் துணையாகவும் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தியறலும். இல்லை அனைத்தையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக்கடவர். இந்த வேலைக்காய் மீண்டுமாக நன்றியில் எடுக்கின்றோம். ஆண்டவரே, ஆயர்களாக இணைந்து இங்கிருந்து தங்கி தாவரிப்பதற்கு ஏதுவாக நல்ல இல்லத்தை வடிவமைத்து தந்தீரே, நன்றியில் எடுக்கின்றோம். இன்னும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இல்லங்களின்றி தவித்து கொண்டிருப்பதையும் ஆண்டவர் சுவாமி உனக்கு வீடு கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஏற்ற வேளையில் அந்த மக்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல இல்லங்கள் கிடைக்கும். அந்த இல்லங்களிலே தங்கி தாபரித்து வாழ்ந்து செலுத்து கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார், அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி நமக்கு நன்றியை எடுக்கும் ஆண்டவர் அருள் புரிந்துள்ள வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.